இவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உறவினர்களால் துரோகத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மீனத்தில் ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனன் சனி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை வாட்டி வதைக்குங்க. புதிய முயற்சிகள்ல மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. பொறுப்புகளை சொல்வதால் சிக்கல்கள் ஏற்படுங்க. துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்களும் கூட இழுபறி நிலையில் இருக்குங்க. இக்காலத்தில் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளுக்கு, அதாவது சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலன் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அதாவது இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் தனாதிபதி சூரியனோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடிக்கவில்லை என்ற கவலை அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகள் ஏற்பட்டு பல பணிகளில் பாதிவிலேயே நிற்குங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குது. குறிப்பா இடம் பூமி வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு யோகம் உண்டுங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க. இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. இருப்பினும் 7.5 சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் ஏற்படலாங்க. அதனால் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் பொறுத்ததுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அதாவது 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 9க்கு அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பம் ஏற்படுங்க. நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும். இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவைங்க. அனுகூலம் தரும் நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வெளிநாட்டு முயற்சிகள் தாமதப்படுங்க. இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவராலும் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குதுங்க. வீரியம் நிறைந்த ராகு சுக்கிரனுடன்
சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் வலம் வருவது மிக நல்ல கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தீர்த்த தல யாத்திரை சித்திக்கும் பெரியோர்கள் மகான்கள் அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆசை கிடைக்க இருக்குது. 7.5 சனி முடிவுறும் கடைசி பகுதியின் போது பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கார். இதனால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல வரன் அமையுங்க. முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே புதன் பகவானுடைய இந்த வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் நேர்மையையும் பாராட்டுவாங்க. இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அரிக்குங்க. சக ஊழியர்கள் சுமூகமாக பழகுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்குங்க. சூரியனின் நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரமுகர்களின் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அன்றாட கடமையை செய்வதில் அவர்கள் தலையிடுவது நிம்மதியை பாதிக்குங்க. இருந்தாலும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க. விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து சமர்ப்பித்து விட முடியுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்க இருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமிக்காரகருமான செவ்வாய் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குது. விவசாயத்தை விரிவுபடுத்த நவீன வசதிகள் கிடைக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மைகள் ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. மகர ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ர காலகட்டத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது. திருக்கோவிலுக்கு செல்லும் போது சைக்கிள் ஆட்டிய நல்லெண்ணெயும் மறக்காமல் எடுத்து சென்று தீபம் ஏற்றுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.